இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. Can you please tell me what's your problem is? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? அது வந்து நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எதை யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமா, நான் எதுக்காக வந்தேங்க? அதுக்காகவா? இதுக்காகவா? அதுக்கும் இல்ல இதுக்கும் இல்ல, அப்புறம் எதுக்கு? இதுக்குதான். இந்த பெயிண்ட் எல்லாம் உங்க மேல பட்டுருச்சே. உன்னோட பிரஷ உதர்னதுனால ஆச்சு. ஐயோ, நான் உதர்னேனா? ஐயோ, எனக்கு தெரியல, சாரி. சரி, அது கொடுங்க. நீங்க ஷர்ட் கழட்டுங்க. ஏய், ஷர்ட் எதுக்கு கழட்டணும்? இப்படி கரையோட இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏற்கனவே நீங்க ரொம்ப சுத்தமா இருக்கிறவரு. யாராவது இப்படி பார்த்தா ஆபீஸ்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நீங்க கழட்டி கொடுங்க. நீங்க வரதுக்குள்ள துவைச்சு கிழிச்சிடுறேன். என்னது? அதான் துவைச்சு காய வைக்கிறேன்னு. துவைச்சு காய வைக்கிறங்கிறதுக்கு பதிலா துவைச்சு கிழிச்சிடுறேன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க ஷர்ட் கழட்டுங்க. குடிங்க. ஏய், நீ கொஞ்சம் இரு. கழட்டி குடிங்க. ஏய், நீ முதல்ல எதுக்கு வந்த? இந்த ஷர்ட்டுக்காக தான். ஏய் தைத்தக்கா, மாமா ஏன் ஷர்ட் போடாம இப்படி பனியன்ல இருக்கீங்க? ஷர்ட்டுக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ என்ன இங்க ஆபீஸ்ல? உனக்கு என்ன வேலை? உங்களுக்காக தான் நான் வந்தேன் மாமா. வீட்டுக்கு வந்து வெறுப்பேத்தினது பத்தலையா? ஆபீஸ்க்கு வேற வரணுமோ? என்ன மாமா நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க அந்த ஷர்ட்டை இன்னும் பார்க்கலையா? எந்த ஷர்ட்? காலையில போட்டிருந்தீங்க இல்லையா, ஒயிட் ஷர்ட். அந்த ஷர்ட் எங்க அம்மா கொடுத்தது. ஆனா அந்த ஷர்ட்டை அத்தை கிட்ட நான் தான் கொடுத்தேன். நான் கொடுத்தா வாங்க மாட்டீங்கன்னு என் அத்தை கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன். அத்தை என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உங்களுக்கு தான் எதுவும் புரியவே மாட்டேங்குது. என்ன புரியணும்? அந்த ஷர்ட் பின்னாடி பாத்திருந்தீங்கன்னா நான் சொல்லாம உங்களுக்கே எல்லாம் புரிஞ்சிருக்கும் மாமா. அந்த ஷர்ட் எங்க? பூமி எடுத்துட்டு போயிருக்கா. பூமி எடுத்துட்டு போனாலா? அவளுக்கு எதுக்கு அந்த வேலை? இங்கு பட்டுருச்சு. இங்க பட்டுருச்சா? ஆமா. அப்போ ஷர்ட் பின்னாடி என்ன இருந்துச்சு நீங்க பார்க்கவே இல்லையா? ஷர்ட் பின்னாடி என்ன இருக்கும்? சொன்னல, இங்கு பட்டுருச்சு. ஷர்ட்ட பூமி எடுத்துட்டு போயிருக்கானு. அடியே பூமி, மாமா ஷர்ட்ல எங்க என் போட்டோவை பார்த்தா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாரோன்னு இங்க தெளிச்சு ஷர்ட்டை எடுத்துட்டு போயிட்டியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இட்ஸ் ஓகே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, நீ கிளம்பு போ. எனக்கும் நிறைய வேலை இருக்கு. ஷர்ட் தான் இல்லல்ல, பாய். ஐயோ அங்கிள், என்ன பண்றீங்க அங்கிள்? அங்கிள் என்ன பண்றீங்க? அங்கிள் எழுந்திரீங்க. அங்கிள் எழுந்திரீங்க. என்ன பண்றீங்க அங்கிள்? அங்கிள் சொன்ன கேளுங்க, எழுந்திரீங்க. அங்கிள் ப்ளீஸ் எழுந்திரீங்க. அங்கிள் தயவு செஞ்சு எழுந்திரீங்க. அம்மாடி பூமி, நீ மாசம் கர்ப்பிணியாகிறத என் தங்கச்சி சோமா சந்திரா அண்ணானு கத்தி கூட்டம் என்னால காப்பாத்த முடியல. அவங்க உயிர் போறதுக்கு நான் காரணமாயிட்டேன். அம்மாவ உனக்கு எல்லாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. அங்கிள், நீங்க முதல்ல எழுந்திரீங்கன்னு சொல்றேன்ல. பூமி, இத்தனை வருஷமா
என் தங்கச்சியோட உலகத்தையே பார்க்காத ஒரு உயிரை கொண்டுட்டு நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த தாய் சோபா சந்திர ரூபத்துல நீ இருக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசுக்கு இப்பதாமா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பூமி, அது உன் வீடுன்னு தெரியும், அங்க இருக்கிறவங்க உன் சொந்தம்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீதான் சோபா சந்திரோடைய பொண்ணுன்னு ஏன் எங்க யார்கிட்டயும் சொல்லல? உன் அப்பா கிட்ட ஏன் சொல்லல? நான் தான் உங்க பொண்ணுன்னு அப்பா கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இருந்த சலங்க, ஷால் அதெல்லாம் அபூர்வா கிட்ட இருக்கு. நான் தான் சோபா சந்திராவோட பொண்ணுன்னு சாட்சி சொல்லக்கூடிய அந்த நபர் இப்ப போய் சேர்ந்துட்டாரு. யாருமா? நாகு. நாகுவா? அவன் எங்க இருக்கான்? அவர் இறந்துட்டாரு. என் வீட்டுக்கு வந்து நான் யாருங்கிற உண்மைய நான் எல்லாருக்கும் சொல்றேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமலே போய் சேர்ந்துட்டாரு. சரச்சந்திராவுடைய பொண்ணு நான் தான் சொல்ற நிலைமையில இல்லன்ற அட்லீஸ்ட் அந்த விஷயத்த சாரதா கிட்டயாவது சொல்லிருக்கலாம்லமா? ககன் அப்பாவை பயங்கரமா வெறுக்கிறாரு. நான் அவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சா என்ன அந்த வீட்ல இருக்க விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க இருக்க விடலனா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்லமா? சோபா சந்திராவுடைய பொண்ணு இல்லைன்னு சொன்னா கூட நீ வரன்னு சொன்னா உங்க அப்பா என்ன வேணாம்னு சொல்ல போறாரு? ககனை விட்டுட்டு வர முடியாது அங்கிள். ஏமா? ஏன்னு கேட்டா அது வந்து சொல்லுமா. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை யாருன்னு தெரியாமலேயே அவர் மேல எனக்கு மரியாதை இருந்தது. அவரை யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மரியாதை காதலா மாறி உயிரா இருக்கு.